பீகார் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவோம் என தமிழ்நாட்டை பின்பற்றும் வகையில் ஜேடியு பாஜக கூட்டணி தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 1 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் போன்ற கவர்ச்சி அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பீகார் தேர்தல் அறிக்கையை பாட்னாவில் வெளியிட்டனர். அதில் பீகாரில் சீதையின் பிறப்பிடமாக கருதப்படும் சீதாபுரம் என்ற பெயரில் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக நகரமாக மாற்றப்படும், உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி பேருக்கு அரசு வேலை, 1 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் திட்டம், பெண் தொழில் முனைவோரை கோடீஸ்வரர்கள் ஆக்கும் மிஷன் குரோர்பதி திட்டம் போன்ற கவர்ச்சி அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படும், வேளாண் உள்கட்டமைப்பை மேம்படுத்த 1 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என்பன போன்ற விவசாயிகளுக்கான அறிவிப்புகளும் உள்ளன. மேலும் கல்வி, மருத்துவம் மற்றும் தொழில்துறையில் முன்னேறிய மாநிலமான தமிழ்நாட்டை பின்பற்றி சில வாக்குறுதிகளை பாஜக கூட்டணி அளித்துள்ளது. அதன்படி பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், உயர்கல்வி பயிலும் பட்டியலின மாணவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வட்டத்திலும் பட்டியலின மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன பூங்காக்கள், 50,000 குடிசை தொழில் நிறுவனங்கள், 10 புதிய தொழிற்பூங்காக்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறன் மையங்கள் போன்ற அறிவிப்புகளும் அறிக்கையில் உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.